இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டே இருந்த கிட்ஸ் டூத் பேஸ்ட் ரேட்டிங் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிக்குக்கு 5க்கு 4.5 தருவேன். ஏன்னா இது ஸ்வாலோ பண்ணாலும் சேஃபாக இருக்கும். ஒரு குழந்தைக்காக நீங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை அவங்க முழுங்கினாலும் சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் திங். அந்த விதத்தில் நான் சிக்குக்கு 4.5 கொடுப்பேன். செகண்ட் ஒன் செபாமெட்க்கு 5க்கு 4 தருவேன். இது ஒரு டீசென்டான டூத் பேஸ்ட், ஆனால் மைல்டாக அப்ரேஷன் இருக்கும். தேர்ட் ஒன் ஹிமாலயாஸ் டூத் பேஸ்ட், இதுக்கு 5க்கு 3.5 கொடுப்பேன். இது ஒரு நல்ல டூத் பேஸ்ட் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் லேட்டாக தான் கிடைக்கும். ஃபோர்த் ஒன் கோல்கேட் கிட்ஸ் டூத் பேஸ்ட், இதுக்கும் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஃப்ளூரைட் ஃப்ரீ பேஸ்ட், நல்ல பேஸ்ட் தான், பட் ஸ்டில் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால 5க்கு 3.5. இதை தாண்டி ஒரே ஒரு டூத் பேஸ்ட்க்கு நான் 0/5 கொடுப்பேன். அதுதான் அடல்ட் டூத் பேஸ்ட். தயவு செஞ்சு பெரியவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அதில் இருக்கிற ஃப்ளூரைட் குழந்தைங்களுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் திங்ஸ் ஏற்படுத்தும். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க பல்ல பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம்ல வந்து கேட்டாலும் நாங்கள் உங்களுக்காக அதை ஃப்ரீயாக சால்வ்